செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி, வார விடுமுறை என்பதால் பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இருந்தபோதிலும் பயணிகளின் கூட்டம் பேருந்துகள் முழுவதும் நிரம்பி வழியும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பேருந்துகள் வெளியே இருந்து பேருந்து நிலையத்தில் நுழையும் போதே பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு இருக்கை பிடிப்பதற்காக ஜன்னல் வழியாக தொங்கியபடியும் உள்ளே சென்றும் இடம் பிடித்தனர். பேருந்து நிலையத்திற்கு வரும் அனைத்து பேருந்துகளிலும் இதுபோன்ற சம்பவங்களே ஏற்பட்டது. மேலும் பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக பெண் ஒருவர் குழந்தையை ஜன்னல் வழியாக ஏற்றி இடம் பிடித்த சம்பவமும் அரங்கேறியது. நான் 3 மணி நேரம் ஆகுது. ஒரு பஸ் கும்பகோணத்துக்கு வருது. இங்க 1000 பேர் நிக்கிறாங்க. ஒரு பஸ்ல எப்படி 1000 பேர் ஏற முடியும்? இதெல்லாம் அரசாங்கம் முன்னாடியே முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்றது இல்லையா? 2 நாள் லீவு. சென்னையில தான் எல்லா வெளியூர் மக்களும் வேலை பார்க்குறாங்க. அவங்க ரிட்டர்ன் அதுல தானே போவாங்க. அதுக்கு எந்த முன்னேற்பாடுமே இங்க இல்ல. கும்பகோணத்துக்கு பஸ்ஸே இல்ல சுத்தமா. சிறப்பு பேருந்து மத்த எல்லா ஊருக்கும் போகுது. ஆனா கும்பகோணத்துக்கு பஸ்ஸே இல்ல. அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா வரும்னு சொல்றாங்க. ஆனா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது. அதுல எப்படி 1000 பேர் ஏறி போறது?